கலெக்டர் செய்த உதவி. முத்துலட்சுமி நன்றாக யோசித்த முடிவெடு. இனிமே பாலா இங்க இருக்கக்கூடாது என்றார் தங்கராஜ், பாபுவின் தந்தை. என்ன அநியாயமாக இருக்கிறது? நான் பெற்ற புள்ளை, ஒரு 15 வயது புள்ளை. நம்ம விட்டு எங்க போவான்? பாக்கியம் பாபுவின் அம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெளியில தலை காட்ட முடியல. அவன் ஆணா இல்ல பெண்ணா? அவன் கோணல் சிரிப்பும் வெட்கப்படுவதும் தலை நிமிர முடியவில்லை என்னால். நன்றாக தானா இருந்தான். எப்படி இப்படி திடீரென்று மாறினான் என்றார் துக்கம் தொண்டையை அடைக்க. அதுக்கு என்ன செய்வது? அவன் செய்த தவறில்லையே, நாம் செய்த தவறும் இல்லை. ஏதோ 2 வருடமாக இப்படி இருக்கிறான். எனக்கு தெரியாது. அவன் இங்கே இருந்தால் நான் இருக்க மாட்டேன். நமக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண் இருக்கிறாள். வேலைக்கு போகும் பையன் இருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டாமா? பாலா என்ன செடியோடு வந்த கலையா? செடி வளர்வதற்கு இடைச்சலிட்டு கலைந்தெறிய அவனும் இளங்குருத்து தானே. முத்துலக்ஷ்மி, இங்கே பார் லக்ஷ்மி, உனக்கு அவனை விட்டு பிரிய முடியாதென்றால் நீ அவனை அழைத்து கொண்டு சென்னைக்கு போ. உன் வேலையை சென்னைக்கு மாற்றிக்கொள். நான் அவ்வப்போது வந்து கவனித்துக் கொள்கிறேன். பாலாவிற்கு மருத்துவ ரீதியாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். அவன் ஒருத்தனால் இவர்கள் இருவரின் வாழ்வும் பாழாக வேண்டாம் என்று முடித்தார். முத்துலட்சுமி ரெவன்யூ இலாக்காவில் டைப்பிஸ்ட். முத்துலட்சுமி பாலாயின் தன் 15 வயது மகன் அருகில் அமர்ந்து கொண்டார். என்ன பாவம் செய்தன் என்று தெரியவில்லையே. என் கண் எதிரே என் மகன் படும் வேதனையை தாழ முடியவில்லையே. யாரோ கேலி செய்தார்கள் என்று தற்கொலைக்கு துணிந்தானே என்று உள்ளுக்குள் கதறினாள். இனி என் குழந்தையை நான் அந்த நிலைமைக்கு தள்ள மாட்டேன். நான் அவனோடு கூட இருப்பேன். மற்றவர்கள் அவனை பார்த்து வியக்கும்படி ஆளாக்குவேன் என்று உள்ளத்துக்குள் உறுதி கொண்டாள். அடுத்த நாள் நீளமாக ஒரு கடிதத்தை டைப் செய்து கொண்டு பாலாவை அழைத்து கொண்டு சென்னையில் உள்ள தன் தலைமை அலுவலகத்துக்கு சென்றாள். பிரயாண களைப்பு நீங்க முகம் கழுவிக்கொண்டு பானையோர கடையில் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டுவிட்டு பார்வையாளர் நேரத்திற்கு காத்திருந்து கலெக்டரை சந்தித்தாள். மகனின் நிலையை கூறினாள். அவன் அறிவு கூர்மையால் பெற்ற மதிப்பெண் பட்டியலையும், பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, கணிதத்திற்காக ஆல் இந்தியா லெவலில் நடைபெற்ற போட்டியில் அவனுக்கு கிடைத்த சான்றிதழ்கள் எல்லாவற்றையும் காட்டினாள். இந்த உதவியை நான் என் அதிகாரியாக உங்களிடம் கேட்கவில்லை. தாங்கள் பலரின் வாழ்க்கையில் விளக்கேற்ற வைத்துள்ளீர்கள். எங்களுக்கு தெரியும். எனக்கு உங்களை விட்டால் யோசனை கூற யாரும் இல்லை என்றால். எல்லா திறமையும் இருந்தும் மற்றவர்களின் கேளிக்கை அவன் உள்ளானதனால் தற்கொலைக்கு துணிந்ததையும் அதனால் ஏற்பட்ட தன் மன உளைச்சலையும் கூறினாள். தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினாள். பாலாவிற்கு உடம்பிற்கும் உள்ளத்திற்கும் வைத்தியம் தேவை. நான் இதில் எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு சமூக ஆர்வலர், துறவரம் போனாத ஒரு துறவி இருக்கிறார். அவர் பல அநாத ஆசிரமங்களும் இலவச மருத்துவமனைகளும் நடத்தி வருகிறார். நான் தரும் விலாசத்திற்கு பாலாவை அழைத்து செல்லுங்கள். நான் போனில் அவரிடம் பேசிவிடுகிறேன். பாலா மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் பணத்திற்காக இவனை வேட்டையாடி விடுவார்கள். நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் ஆசைக்கு அடிப்பணிய வைப்பார்கள். ஜாக்கிரதை என்று முடித்தார். சரிங்க சார். யார் பேச்சை கேட்டு தவறான வழியில் போகக்கூடாது என்றுதான் நான் உங்களை தேடி வந்தேன். மிக்க நன்றி என்று கூறி பாலாவை அழைத்து சென்றாள். கலெக்டர் கொடுத்த இடத்துக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறினார். பேருந்திலும் பாலாவிற்கு அவமானமே நேர்ந்தது. அவ்வளவு கூட்டத்திலும் அவன் அமர்ந்த இருக்கைக்கு பக்கத்தில் அமர எல்லோரும் மறுத்துவிட்டனர். முத்துலட்சுமி தன் மன சங்கடத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பாலாவுடன் சிரித்து பேசுவது போல் நடித்தாள். அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தவுடன் இருவரை இறங்கினர். அது ஒரு அனாதை குழந்தைகள் ஆசிரமா போல் இருந்தது. மிகப்பெரிய இடம். 2-3 கட்டடங்கள் இருந்தன. அந்த காம்பவுண்டுக்குள் மிகப்பெரிய தோட்டம், நிழல் தரும் மரங்களும் பூத்தோட்டங்களும் இன்று மிக அழகாக இருந்தது. கொஞ்சம் தள்ளி பாம்பு போல் புடலங்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த ஆசிரமத்துக்கு வேண்டிய காய்களை எல்லாம் அங்கேயே பயிர் செய்து கொள்வார்கள் போல் இருந்தது. சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. சிலர் பூக்களையும் காய்களையும் பறித்து கொண்டிருந்தன. சில பெண்கள் மரத்தடியில் வகுப்பு எடுத்து கொண்டிருந்தன. குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்குமான ஒரு ஸ்தாபனம் என்று புரிந்து கொண்டாள். மத்தியில் ஒரு சிறிய குளம். அதில் சின்ன சின்ன மீன் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. ஒரு நடுத்தர வயது பெண் அங்கு நின்று மீன்களுக்கு ரொட்டி துண்டுகளை பிரித்து போட்டு கொண்டிருந்தார். இருவரே பாலா என்று விசாரித்துவிட்டு உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே பெரிய நடராஜ சிலை ஐம்பொன்னாலானது பழையரிட அழகாக நீட்டது. ஒரு பக்கம் பிள்ளையார் சிலையும் பழனி முருகன் சிலையும் கிருஷ்ணன் சிலையும் இருந்தன. இன்னொரு பக்கம் மேரி மாதாவின் சிலையும் இயேசு பிரானின் திரு உருவமும் ஆள் உயரத்துக்கான புத்தர் சிலையும் இருந்தது. சர்வ மத பிரார்த்தனை கூடம் போலும். எங்கே பார்த்தாலும் ஒரே அளவிலான சிவலிங்கங்கள்.
ஊதுவத்தி வாசனையும் சந்தன வாசனையும் விபூதி வாசனையுமாக அந்த பிரார்த்தனை கூடமே தெய்வீகமாக மணந்தது. ஒரு வயதான பெரியவர் தரையில் அமர்ந்து கொண்டிருந்தார். கழுத்தில் உத்ராஜ மாலை, கையிலும் உத்ராஜம் மெதுவாக விரல்களால் நகர்த்தி கொண்டிருந்தார். முத்துலட்சுமியும் பாலாவையும் பார்த்து வாருங்கள் என்று தலையசைத்து அமரும்படி சைகை செய்தார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் அங்கே வந்தார். அவரிடம் பாலாவை பற்றி ஏற்கனவே தெரிவித்தனர் போலும். அப்பெண் முத்துலட்சுமியும் பாலாவை அழைத்து கொண்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே கொஞ்ச தூரத்தில் வேறு ஒரு கட்டடத்திற்குள் சென்றார். அங்கு எல்லா பெண்களே, சகோதரி, கலெக்டர் எங்களுக்கு எல்லா விவரங்களும் கூறியுள்ளார். நாங்கள் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளோம். இங்குள்ள பல குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் அவர் மிக உதவி செய்துள்ளார். உங்கள் பாலாவிற்கும் என்ஆர்ஐ ஸ்தாபனங்கள் மூலம் எல்லா உதவிகளும் செய்ய போவதாக கூறியுள்ளார். எல்லாமே சட்டப்படி முறையாக நடக்கும். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் எங்கள் ஆசிரமத்தின் ஆதரவிலே நடக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலிலே தங்கிக் கொள்ளலாம். அதற்கு தனியாக பணம் செலுத்த வேண்டும். வாரம் ஒரு நாள் நீங்கள் உங்கள் மகனை சந்திக்கலாம். பாலாவுக்கு ஆகும் செலவை, படிப்பையும் கலெக்டர் உதவியோடு எங்கள் ஆசிரமம் கவனித்துக்கொள்ளும். இதற்கெல்லாம் உங்களுக்கு சம்மதமானால் இந்த படிவங்களில் கையெழுத்து போடலாம் என்றார். கருப்பு தின்ன கோழியா? என் பாலா நல்ல மாதிரி வாழ்ந்தால் அதுவே போதும் என்று எல்லா படிவங்களிலும் கையெழுத்திட்டு கொடுத்தாள். முத்துலட்சுமி பாலாவை ஏதோ ஆப்ரேஷன்லாம் செய்து மதுபாலாவாக மாற்றிவிட்டார்கள். உடம்பிற்கும் மனதிற்கும் மதுபாலாவிற்கு பல பயிற்சிகள் கொடுத்தார்கள். கல்லூரி படிப்பும் தபால் மூலமாகவே கொடுத்து மாஸ்டர் டிகிரி வாங்க வைத்தார்கள். கர்நாடக இசையிலும் பயிற்சி கொடுத்து வாய்ஸ் மாடுலேஷன் அது இது என்று நிறைய பயிற்சி கொடுத்து சிறந்த பாடகியாக்கினார். அந்த ஆசிரமத்தில் நடக்கும் முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் மதுபாலாவின் பாடல்தான். அப்போது தலைமை தாங்க வந்த புகழ்பெற்ற திரையுலக இசையமைப்பாளர் அவளுக்கு பல படங்களில் பாடும் வாய்ப்புகள் தந்தார். அதனால் நல்ல வருமானமும் புகழும் கிடைத்தது. அந்த வருமானத்தில் ஒரு பங்கை தன்னை ஆளாக்கிய ஆசிரமத்துக்கும் ஒரு பங்கை அரவணிகள் சங்கத்திற்கும் அளித்தாள். ஒரு நாள் அதேபோல் பாடுவதற்கு ஆசிரமத்தை சேர்ந்த அப்பெண்மணியுடன் மதுபாலா ஸ்டூடியோவிற்கு சென்றாள். அங்கே தோட்டத்தில் அழகுக்காக விசிறி வாழை மரம் வைக்கப்பட்டிருந்தது. சகோதரி, இந்த மரம் பார்க்க வாழை மரம் போலவே இருக்கிறது. ஆனால் வாழை மரம் இல்லை, அதைவிட அழகாக இருக்கிறது என்றாள் மதுபாலா. ஆம், இது விசிறி வாழை, அழகாய் இருக்கும், ஆனால் பூக்காது, காய்க்காது என்றாள் அப்பெண்மணி. என்னை போல் என்று மது வெறுமையாக சிரித்தாள். மது, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு காரண காரியம். இந்த விசிறி வாழையை பூக்கவில்லை, காய்க்கவில்லை என்று யாராவது வெறுத்து ஒதுக்கி வைக்கிறார்களா? இதன் அழகுக்காக இதனை தோட்டத்தின் நடுவே வைக்கவில்லையா? மது, நாமல்லா நமது திறமையினாலும் கடும் உழைப்பினாலும் நாம் இல்லாவிட்டால் எந்த வேலையும் நடக்காது என்ற எண்ணம் ஏற்படுத்த வேண்டும். உன் குரல் இனிமையில் உன் பாடு திறமையினால் நீ உலக புகழ் பெறுவாய் பார் என்றார். எல்லாம் உங்களால் தான் சகோதரி. கலெக்டர் சாரும் நம் ஆசிரமம் இல்லை என்றார். இன்று நான் இல்லை. என் அம்மா, அப்பா, என் அண்ணா, அக்கா எல்லாருமே எனக்கு உறுதுணையாய் இருப்பதால் நல்ல வாழ்க்கை வாழ முடிகிறது. இல்லை என்றால் நான் எந்த கடையில் மிரட்டி காசு வாங்கி கொண்டிருப்பேனோ அல்லது பிச்சை எடுத்து கொண்டிருப்பேனோ என்றாள் மது. அசடு மாதிரி பேசாத மது. அது தனி மனிதனின் தவறல்ல, சமுதாயத்தின் தவறு. இங்கு மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா வளர்ந்த நாடுகளிலும் இந்த தவறு இருக்கிறது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை தவறான வழியில் செலுத்தும் சமுதாயம் வெட்கப்பட வேண்டும். நம் வருமானத்தில் ஒரு பகுதியை இவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். பணத்தினால் மட்டும் இந்த பிரச்சனை தீராது. இவர்களாலும் நல்ல சமுதாயத்தின் அங்கமாக இருக்க முடியும் என்ற கருத்தை பரப்ப வேண்டும். குற்றமற்ற சமுதாயத்தினராக இவர்களை உயர்த்தி அழகாக்கி பார்க்க வேண்டும் என்று முடித்தார். உலகத்துக்கு எப்போது புரியுமோ தெரியாது. மதுவுக்கு புரிந்துவிட்டது. இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.